ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கொண்டக்கல்லையை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஊறின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வெந்த பிறகு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி இதே போல் வச்சுக்கோங்க. அதுலேயே தேங்காயும் பல்ஸ் மோடில் அரைச்சி அதையும் கொஞ்சம் போடுங்க. அதுபோல் சர்க்கரை ஸ்வீட்டுக்கு அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்றா கலந்து ஏலக்காய் விருப்பப்பட்டால் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டு பசங்களுக்கு கொண்டக்கடலை முழுசாக சாப்பிடாம அடம் பண்ணுற பசங்களுக்கு இதுமாரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு செரிமானம் ஆகாமல் கொண்டக்கடலைலாம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்கும் இதுமாரி மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி கொடுத்தா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு, சூப்பராக. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.